இந்த படத்தில் டிவோர்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க, அப்புறம் பிரேக்கப்பை பற்றி சொல்லியிருக்காங்க, மறுபடியும் சேர்றதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தை பார்த்த பிறகு யாராவது திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, சேரணுங்கிற எண்ணம் வருதுங்கிறது சொல்லியிருக்காங்களே, இப்போ அதுதானே ஒரு கடைசியில் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அந்த வாய்ப்பு வராங்க. லைஃப்பில் அது நிறைய இருக்குது சார். சேர்ந்தவங்க எத்தனை பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க. என் ஃபேமிலியிலையும் நடந்திருக்கு, உங்கள் ஃபேமிலியிலையும் நடந்திருக்கும். நாங்கள் உங்களை கேட்க முடியாது, என்ன பத்திரிக்கை உங்ககிட்ட இருக்குது. அதனால் பட் எல்லோரும் ஒன்று சேரணுங்கிறது எண்ணம் தானே, அதுதான் எண்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஈவன் தட் ப்ரொடியூசர் அண்ட் தி அதர் பர்சன் கூட திருந்தணும்னா நீங்கள் எப்படி சொல்லிங்க, சேர்றதுனால திருந்த போகிறதில்ல, மனம் வருந்தி சேர்ந்தால் அது திருத்தம். அது இதில் காமிச்சிருக்காங்கன்றது தான் என்னுடைய எண்ணம். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். சார், பிரிஞ்சவங்க சேர்றது கரெக்டு, நான் அவங்க அதுக்கப்புறம் வேற எங்கேயும் சேராமல் இருக்கணும்ல, அது நம்ம கையில் இல்லை சார். அது அவங்க இன்னைக்கு காலம் அப்படி தானே சார் இருக்கு. எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது, ஏன்னா நான் பெரியவே இல்லை, அதனால கேட்காது. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் உங்களை மாதிரி ஒரு ஆள் இருக்காரு, எப்படி இல்லை, ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த மாதிரி பழைய பாரம்பரிய விஷயத்தை பேசிக்கிட்டு புதிய சிந்தனைகளை கெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். புதியதான் நல்ல சிந்தனை கிடைக்கும். இல்லை நீங்கள் உங்கள் பொண்ணை சேர்த்துக்கிட்டீங்க இல்லையா, அதே சமயத்தில் அவனுடைய காதலை வெறுக்கிறதுக்கான காரணம் இந்த காதலியா இந்த படத்தில் இல்லை, அவன் அவனை சரியாக ட்ரீட் பண்ணலங்கிறது. சில பேர் வந்து இன்னும் ட்ரெடிஷ்னலாக இன்றைக்கும் இருக்காங்க சார் ஊரில். அதனால தான் அப்பா பேச்சை விரும்பி போகாத பொண்ணு ஒத்துக்காத இருக்கு. நம்ம போன இடத்துல அவன் சந்தோஷமா இல்லையே.